ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Mahi Tech நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான டெம்பர் கிளாஸ் பேக்கேஜ் வந்து வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கான்டாக்ட் நம்பருக்கு அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு வாட்ஸ்அப் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜான்வரி 8 வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் கொடுக்குற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு வந்துட்டு நீங்கள் ஓகே வந்துட்டு அக்ரி வந்துட்டு கொடுக்கல அப்படின்னா வந்துட்டு நாங்கள் வந்துட்டு டெலிட் பண்ணி விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொன்னாங்க. ஒரு சில மிரட்டல்கள்லாம் வந்துட்டு விட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டு எங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பை தவிர்த்துட்டு சிக்னல்ஸு, டெலிகிராம்ஸு இந்த இடத்துக்குலாம் வந்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ட்விட்டர்லேயே வந்துட்டு வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க வாட்ஸ்அப்பை பற்றி. ஸோ இப்போ வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு ஸ்டேட்டஸ் வந்துட்டு வந்திருக்கும், ஒரு 4 ஸ்டேட்டஸ் வந்துட்டு வந்திருக்கும். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்துட்டு நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ முதல்ல வந்துட்டு உங்களோட டேட்டாஸ்லாம் வந்துட்டு எடுக்கிறாங்க, பார்க்குறாங்க, அந்த மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்குது, அதுக்கெலாம் வந்துட்டு அக்ரி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சிக்னல்ஸ்க்கும் டெலிகிராம்ஸ்க்கும் வந்துட்டு மாறினதுக்கப்புறமா நம்மளோட சோர்ஸுக்கு வந்துட்டு யார் வரமாட்டேங்க அப்படின்ட்டு வாட்ஸ்அப் ஆப்பில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்டஸ் வந்துட்டு போட்டிருக்காங்க. ஒரு 4 ஸ்டேட்டஸ் வந்துட்டு போட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத வந்துட்டு சொல்கிறேன் அவங்கக்கிட்ட. வி ஆர் கமிட்டட் டு ப்ரைவேசி அப்படின்னு சொல்லி வந்துட்டு போட்டிருக்காங்க. அதாவது உங்களோட ப்ரைவேசியை வந்துட்டு யாருமே வந்துட்டு பார்க்காத அளவுக்கு தான் வந்துட்டு வாட்ஸ்அப் ஆப் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் கான்வர்சேஷனையோ இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஆடியோ மெசேஜஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் ஏதாவது அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களை எதையுமே வந்துட்டு ரீட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு எதையுமே வந்துட்டு பார்க்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ட்ரஸ்ட் வந்துட்டு போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ முதலே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு டேட்டாஸ்லாம் வந்துட்டு கவனிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொன்னதுக்கப்புறமாவே அப்போ வந்துட்டு இங்கே ப்ரைவேசிக்கு வந்துட்டு ஒரு செக்யூர் வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டெலிகிராமுக்கும் சிக்னல்ஸுக்கும் வந்துட்டு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. மூணாவது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு லொக்கேஷன் வந்துட்டு யாருக்காவது ஷேர் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஒரு லொக்கேஷனை வந்துட்டு அவங்க பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. ஸோ முதல்ல வந்துட்டு வேறு மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு டெலிகிராமுக்கும் அதுக்கப்புறம் சிக்னல்ஸ் ஆப்புக்கும் வந்துட்டு மாறும்போது இந்த மாதிரி வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சொல்கிறதுக்கு நம்புற மாதிரியா இருக்குது. அதுக்கப்புறமா ஃபோர்த் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கான்டாக்ட்ஸை வந்துட்டு நாங்கள் ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி வேறு சோஷியல் மீடியாஸ் வந்து நாங்கள் ஷேர் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதோட வந்துட்டு ஒரு அட்டாச்மெண்ட் வந்துட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தான் ட்ரஸ்ட்டு போயிடுச்சு. முதலே வந்துட்டு அவங்க நல்ல ஒரு டிராஃபிக்ஸ் வந்துட்டு இருந்தது, அதிலே வந்துட்டு கண்டினியூ வந்துட்டு பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் வந்துட்டு இந்த மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்துட்டு தேவையில்லாத கொண்டு வந்து அவங்களே வந்துட்டு ஒரு சில விஷயங்களை உளறி இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம்ஸ்லேயும் சிக்னல்ஸையும் வந்துட்டு இப்போ அதிகமாக வந்துட்டு டிராஃபிக்ஸ் வந்துட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற கஸ்டமர்ஸோட எண்ணிக்கை வந்துட்டு ரொம்பவே கம்மியாயிடுச்சு அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும். ஏன் அப்படின்னா வந்துட்டு டெஸ்ட் வந்துட்டு போயிடுச்சு இல்லையா? ஸோ அந்த டெஸ்ட்டு போயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு திருப்பி வந்துட்டு கொண்டு வர முடியாது. ஸோ ஓகே, பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 4 ஸ்டேட்டஸ் வந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் எதை நினச்சி பயப்படணும்னா ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஓகேங்களா? உங்களோட ப்ரைவசி வந்துட்டு எங்கேயும் போகாது, எங்களை நம்புங்க, திருப்பி இதே மாதிரி வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். அதுக்கப்புறம் உங்களுக்கு டெம்பர் கிளாஸ் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பருக்கு அவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பான்சர்ஷிப் வேணுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பருக்கு அவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்பர் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. யூடியூப் டுட்டோரியல் பிளேலிஸ்ட் இருக்குது, உங்கள் சேனல் ப்ரோட் பண்ணிக்கிற நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது, அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.